ஸோ ஹாய் காய்ஸ் எல்லாம் கேட்பீங்க எல்லாம் நல்லா பையன் என்ன பண்ணுறேன். ஸோ இந்த கேமில் நம்ம வந்து எந்த கேம் போட போகிறோம் அப்படின்னா நீட் மோர் கோல் அப்படிங்கிற இந்த கேம் தான். ஸோ இந்த கேம் வந்து ரோம்லாக்ஸில் இருக்குது. இது நல்ல ஒரு கேம். ஸோ அதுதான் விளையாட போகிறோம். சரி வாங்க ஸ்டேட் விடைக்குள்ள போயிடலாம். என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. ஓகேங்க என் வீடியோக்குள்ள வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது என்ன யூனிட் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து செல்சியஸே கொடுத்து போங்க என்னமோ அது. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கேமை. ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்கோம். நல்லா ராத்திரி ஃபுல்லாக லேப்டாப் பண்ணிவிட்டு. ஓகே டே எந்திரா சிரிக்கிறான் பாருங்க. சரி எந்திரிப்போம் நம்ம. எஸ் டுடேஸ் டே ஓகே. இன்றைக்கி வந்து அந்த பொண்ணு, அதாவது நம்ம ஸ்கூலில் ஒரு நம்மளுக்கு பொண்ணை பார்க்கணும், அது வருது, அந்த பொண்ணு வருது. பட் பார்த்தா நம்மளுக்கு ஃபீவரு. ஸோ அதனால போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ஸ்கூலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். டே ஏன்டா அப்படி டே. சரி ஓகே அந்த பொண்ணை பார்க்கணும் நம்மளும் போகிறோங்க. சரி ஓகே இன்ட்ராக்ட் பண்ணுவோம். சரி ஓகே நம்ம அம்மா எங்கே இருக்காங்க? அம்மாவில் வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு போவாங்க. போயிட்டு நம்ம அம்மா எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க நம்ம அம்மா. அம்மா பேசலாம் அம்மாட்ட. அம்மா சொல்கிறாங்க டே என்னடா இன்றைக்கி காய்ச்சல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகாத அப்படிங்கிறாங்க. சொல்கிறாங்கங்க வேணாம் நீ போகாத இன்றைக்கி ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுமாம்மா ஃபீவர் இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை மறுபடியும் செக் பண்ணுங்கிறாங்க. சரி செக் பண்ணலான்னு அவங்க செக் பண்ணால் 40 டிகிரி இருக்குது, செல்சியஸ் இருக்குது. ஸோ அதனால் போகாத வீட்டிலே இருக்குது, இதெல்லாம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பொறுக்காதுமா, போய் பொண்ணை பார்த்தே ஆகணுங்கிறான் பையன். என்னடா இது. சரி ஓகே ஃபஸ்ட்டு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, விண்டோ ஓப்பன் பண்ணி காற்று வந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும்ல. ஸோ அதனால் விண்டோ ஓப்பன் பண்ணுவோம். ஒரு விண்டோ வேறு எங்கேயா விண்டோ இருக்காடா? ஓகே இங்கே விண்டோ ஓகே. விண்டோவெலாம் ஓப்பன் பண்ணால் காற்று வந்து அப்படியே கொஞ்சம் குறையும்ல டெம்பரேச்சரு. ஸோ அதனால் சரி விண்டோவெலாம் ஓப்பன் பண்ணுவோம். விண்டோவெலாம் ஓப்பன் பண்ணி நீ ஸ்கூலுக்கு போயே தீரணும்டா. ஓகே இங்கே ஏதாவது விண்டோ இருக்காங்க. இது என்னது ஏதாவது கராஜாவா என்னன்னு தெரில. ஸோ இங்கெல்லாம் எதுவும் இல்லைங்க, இங்கெல்லாம் எதாவது இல்லை. ஓகே வேறு அவ்வளோதான் போலக்கு. ஸோ ஓகே அம்மா மறுபடியும் செக் பண்ணுங்கன்னு கேட்குறோம். ஓகே செக் பண்ணி அவங்க பாருங்கள் 38 தான் இருக்குது. டே என்னடா அது 38, 2 டெம்பரேச்சர் 2 செல்சியஸ் நாங்கள் குறைஞ்சிருக்கு. ஸோ வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணால் லைட் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்ல. ஸோ அதனால் லைட்லாம் ஆஃப் பண்ணி பார்ப்போம். ஓகே இங்கே ஒரு லைட் இருக்குது, இங்கே ஒரு லைட் இருக்குது. வேறு அங்கே கராஜில் ஒன்று பார்த்தோம், அதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இருங்க சாஷா இங்கே இருக்குது. ஓகே இப்போ வந்து அம்மாட்ட போய் பேசுவோம். என்னங்க 7 லைட் இருக்கா? ஓகே அப்போ அந்த பக்கத்து அந்த ரூம்லேயும் இருக்கும் போலக்கு. நம்ம போய் பார்ப்போம். ரைட் இங்கே பாருங்க, இங்கே எவ்வளோ லைட் இருக்குது பாருங்கள். ஸோ ஓகே இதுக்கெல்லாம் சுவிட்ச் எங்கடா இருக்குது? டர்ன் ஆஃப் லைட்டு. இதுக்கு என்னடா லைட்டுக்கு டர்ன் ஆஃப் லைட்டு. ஓகே இதுக்கு மட்டும் தாங்க வரல. இன்னும் நம்ம வந்து ஓகே இங்கே லேம்ப் இருக்குது, இதையும் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே இங்கே லேம்ப்டே ஆஃப் பண்ணியாச்சா? ஓகே இங்கே ஒரு லேம்ப் இருக்குது, இதையும் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே இப்போ வந்து அம்மா மறுபடியும் செக் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்கிறோம். அம்மா வந்து டே எதுக்குடா உனக்கு? சரி செக் பண்ணுறேன் இரு. சரிம்மா செக் பண்ணுங்க. உனக்கு 44 டிகிரி இருக்குது. இதில் நீ ஸ்கூலுக்கு போயே ஆகணுமா? சரி இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, மறுபடியும் ஏதாவது பண்ணுவோம். ஸோ ஓகே வேறு என்ன பண்ணலாம்? ஓகே ஹீட்டர் ரூமில் போட்டுருப்போம்ல, அதெல்லாம் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே ஹீட்டரு எங்கே? ஹீட்டர்லாம் போட்டுருப்போம். இதான் ஹீட்டரோ? ஆமாங்க ஹீட்டரு ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே அந்த நம்ம அம்மா ரூம்லேயும் இருக்குங்க, அதையும் ஆஃப் பண்ணிடுவோம் ஹீட்டரு. அப்போ தான் கொஞ்சம் இது இருக்கு. பார்க்குறாங்க ஏடா ஏன் கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிருக்க, ஒரு கொட்டு தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போய் ஆகணுமா? அதுக்கு நீ கேட்டுனாலே விட்டுருப்பாங்களா? சரி விடுங்க ஏதோ பண்ணி, ஆனால் அவங்க அம்மா போக விட மாட்டாங்க. ஓகே இங்கே ஹீட்டரு வேறு எந்த ஹீட்டர் இருக்காடா? இங்கே ஏதாவது ஓகே எதுக்குடா கராஜுக்கெலாம் ஹீட்டர் போட்டிருக்கீங்க? சரி ரைட்டு நம்மளுக்கு என்ன வந்துச்சு? ஓகே இப்போ போயிட்டு அம்மாட்ட பேசுவோம். அம்மா மறுபடியும் செக் பண்ணுங்கம்மா. டேய் உனக்கு எத்தனை தடவைடா செக் பண்ணுறது? சரி மறுபடியும் செக் பண்ணுறோம். சரி கெஞ்சி கேட்குறேன். டேய் 28 டிகிரி தான்டா. டேய் இன்னும் எனக்கு கொஞ்சம் தூங்கணும்டா, நீ அப்போ தான்டா சரி ஃப்ரீவாக கிடையும். என்னடா அம்மா இன்னும் விட மாட்டாங்க, கடுப்பாக இருக்குது. சரி போவோம். என்ன பண்ணலாம் அடுத்து? என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஃபேன்லாம் ஆஃப் பண்ணுவாங்க. அப்போ ஏதாவது ஃபேன் ஆஃப் பண்ணுமா? சரி ஃபேனை போட்டால் கொஞ்சம் கூலாக இருப்போம்ல. ஸோ இந்த ஃபேனை போடுவோம். என்னடா இது ஒரு டப்பா ஃபேனுங்க இது வந்து. ஆனால் 4 ஃபேன் இருக்குங்க, 4 ஃபேனையும் ஆன் பண்ணுவோம். அப்போ கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும்ல. ஸோ இங்கே ஃபேன் எதுக்குடா இந்த இடத்துல கிச்சனில் எதுக்குடா ஃபேனு? ஓகே சோஃபாவில் சம்மந்தமே இல்லாமல் அங்கங்கே டேபிள் ஃபேன் வச்சுருக்காங்க. ஓகே இங்கே தான் ஃபேன் இருக்காடா? இங்கே ஃபேன் இல்லைங்க. ஓகே இன்னும் ஒரு ஃபேன் எங்கேயோ இருக்குங்க. ஃபேனை கண்டுபிடிச்சி நம்ம ஸ்கூலுக்கு போய் தீரணுங்க. ஓகே ஒரு பாத்ரூமில் வச்சுருப்பாங்களா? பாருங்கள் என் மூளை எப்படிலாம் யோசிக்கிது பாருங்கள். ஃபேன் அம்மா ரூமில் ஃபேன் இருக்குமே. ஓகே அங்கேயே ஆன் பண்ணியாச்சு. அம்மா இப்போ செக் பண்ணுங்கம்மா ப்ளீஸ்மா. டே உனக்கு எத்தனை தடவை தானே செக் பண்ணுறது? நீ போய் தூங்கணும்னு நான் சொன்னேன்ல. சரி உனக்காக ஒரு தடவை செக் பண்ணுறேன்.
டேய் உனக்கு 12 டிகிரி இருக்குடா, இப்படி கெஞ்சுறதை நிறுத்து. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுவோன்னா ஓகே ஃபயர் பிளேஸ், அதாவது வந்து ஃபயர் பிளேஸை போய் அணைக்கணுங்கிறாங்க, தெரில எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஃபயர் பிளேஸை பார்த்தீங்கன்னா ஃபயரை எடுத்துருங்கிறாங்க. ஓகே எடுத்துருவோம். தண்ணியை ஊற்றணுமா என்னது, இங்கே இருக்குது. ஓகே தண்ணி எடுத்தாச்சு, பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி ஊற்றி அதை அணைக்கிறோம். ஏன்னா இதில் கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகலை, அதை கம்மி பண்ணுறோங்க, ஜில்லுன்னு ஆக்குறோம். சரிடா இப்போ அம்மா ப்ளீஸ்மா இப்போ ஒரே ஒரு தடவைம்மா, இந்த தடவை கன்ஃபார்மாக இருக்குங்க. சரிடா உனக்காக செக் பண்ணுறேன், காட்டு மண்டையை காட்டு. அட மண்டையை டே 6 டிகிரி ஆயிடுச்சுடா, நீ ரொம்ப சுடுற, நீ போய் இன்னும் கொஞ்சம் குளிச்சா இன்னும் கொஞ்சம் இதாகிடுவா அப்படின்னு. கிரேட் ஐடியா மாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி போய் இப்போ குளிக்கணுமா, என்ன பண்ணுவோன்னு தெரில. சரி போய் குளிப்போமா, கிஃப்ட் அதாவது ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு போய் குளிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே ட்ரெஸ்ஸை கழட்டியாச்சு, போய் இங்கே போய் குளிச்சிடலாம். ஓகேங்க, நல்லா தண்ணி ஃபுல்லாகுதுங்க, நல்லா ஒரு குளியலை போடுவாங்க. அம்மாவும் ஐடியா கொடுத்துட்டாங்க நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஸ்கூலே நேரம் முடிஞ்சிருக்கு வேடா. ஓகே டாக் டு மாம். ஓகே நல்லா ஜில்லுன்னு ஆகிட்டோங்க. இப்போ டக்குன்னு உடனே போய் அம்மா இப்போம்மா ஓகேம்மா இப்போ நான் நல்லா ஃபீவர்லாம் இல்லை எனக்கு, இப்போ செக் பண்ணி பாருங்கங்கிறான். ஓகே இப்போ செக் பண்ணுறேன்டா இருடா. நான் உனக்கு 0 தான் இருக்குது, என்னோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் -2000 டிகிரி. அப்படின்னா அவங்க ஐஸாக உறைஞ்சி இங்கே என்ன ஆயிருப்பாங்க, என்னங்க இப்படி ஊட்டுறாங்க. ஓகே இதெல்லாம் உனக்கு பத்தாது அப்படிங்கிறாங்க. ஸோ ஓகே இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டா கொஞ்சம் மைனஸ் போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி சாப்பிடுவோம், ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு சாப்பிடுவோம். என்னடா கடுப்பேற்றுறீங்களாடா, ஏடா -2000 சொன்னாங்க பாருங்க, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓகே இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கடா போகிற? ஓகே இதுதான் ஐஸ்கிரீமா? ஆமாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கொஞ்சம் கூலாக ஆகும்ல. ஓகே கரெக்டு தான். கோல்டு கப்பு, போர் வாட்டரு, என்னடா அது, ட்ரிங்க்கு கப்பு. ஓகே தண்ணி குடிச்சிருக்கோம். ஓகே ஐஸ்கிரீமும் தண்ணியும் குடிச்சிருக்கோம், ஜில் தண்ணியும். ஓகே இப்போ வந்து அம்மாட்ட பேசுவோம். அம்மா இப்போயாவது பாருங்கம்மா, இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டேம்மா, நல்லா கூலானதா. சேர்றா இப்போயாவது செக் பண்ணுறேண்ணா அப்படிங்கிறாங்க. ஓகே ஐஸை வந்து அந்த வென்டிலேஷனில் போடுன்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் வந்து ஐஸை போடணுன்னு நினைக்கிறாங்க. ஐஸுக்கு நான் எங்கெங்க போகிறது? ஸோ ஓகே அங்கே போய் பார்ப்போம் ஐஸ் ஏதாவது இருக்கான்னு. ஐஸ் ட்ரே எடுப்போம். ஓகே ஐஸ் ட்ரே எடுத்தாச்சு. ஐஸ் இங்கேயா ஃப்ரிட்ஜில் தானே இருக்கும் ஐஸு. சரி எங்கள் பூர் வாட்டர், ஆமாம் வாட்டர் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதை ஐஸாக மாற்றி அதுக்கப்புறம் எடுத்துட்டோம். ஓகே எடுத்துகிட்டு போய் இப்போ வந்து அதாவது வென்டிலேஷன்னா நம்ம காற்றை வெளியே கொண்டு போய் உள்ளே வர வைக்காது. அதில் ஐஸ் கொட்டினா இன்னும் ஜில்லுன்னு ஆகும்ல ரூமே. ஸோ நம்மளும் ஜில்லுன்னு ஆகிடும், அதனால தான். ஸோ ஓகே இப்போ வந்து இப்போ ஐஸை ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே இப்போ வென்டிலேஷனை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே இப்போ அம்மா இப்போ பாருங்கம்மா, அதனால் ஜில்லுன்னு இருப்பேம்மா, இப்போயாவது போடுங்கம்மா தெர்மாமீட்டர் பாட்டுக்க. -10. ஓகேடா செம்ம தான். அதாவது ஹீட்டரை வந்து ஒட்டச்சு போடணுன்னு நினைக்கிறேன், தெரில போய் பார்ப்போம். பேக் யார்டில் இருக்குது, அதாவது பின்பக்கெட்டு வீட்டு பின்னாடி. ஓகே இதுதான் நினைக்கிறேன். இது வந்து எக்ஸ்பிளைன். ஓகே இவன் வந்து ரொம்ப கொடூரமாக யோசிக்கிறான், வெட்டிக்க வைக்கலாம்னு இருக்காங்க அந்த ஹீட்டரு. ஏன்டா இது இருந்தால் தானடா நீ ஸ்கூலுக்கு போகக்கூடாது இதெல்லாம் சொல்கிறீங்க. இப்போ பாருங்கள் இதை வந்து கொளுத்தி விட்டுடலான்னு இருக்கான். ஓகே கொளுத்திட்டாங்க. ஐயோ அம்மா காப்பாற்றுங்க, ஐயோ கொளுத்தி விட்டாயா, அம்மா காப்பாற்றுங்கம்மா அம்மா. ஸோ ஓகே இப்போ போய் என்ன சொல்கிறாங்க கேட்போம். எனக்கே ஒன்றும் புரியலைங்க. இது வந்து அம்மா லைட்டாக கொளுத்தி விட்டேன் வீட்டு பின்னாடி, கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா என்னன்னு. சரி ஓகே அம்மாட்ட பேசுவோம்மா. இப்போ டெம்பரேச்சர் பாருங்கம்மா, டேய் -200 போய் தூங்குடா அப்படிங்கிறாங்க. எனக்கு நீட் மோர் கோல்டு, எனக்கு இன்னும் கோல்டு வேணும் அப்படிங்கிறான். ஓகேங்க இப்போ போய் தூங்குவோம். சரி தூங்குமா. ஓகேங்க இன்னும் கோல்டு வேணுங்கிறாங்கல்ல. ஸோ அதனால் நைட்ரஜன், லிக்விட் நைட்ரஜன் இருக்குல்ல, அதை போட்டால் நம்ம உறைஞ்சிருவோம். அதை வந்து ஃபுல்லாக ரொம்ப சொல்கிறாங்க. அது எப்படி பண்ணணும்னு தெரிலங்க. கேரேஜ் கராஜில் போய் பண்ணணுமா எப்படி? இது ஆமாங்க லிக்விட் நைட்ரஜன் இருக்குது டேங்க்கு. என்னங்க அழுதுகிட்டே எடுத்துகிட்டு போகிறான், தூக்கம் இல்லையே அப்படிங்கிறான். பூலை வந்து பண்ணிடுவோம். ஓகே ஃபுல்லாக ஊற்றிடுவோங்க. ஏங்க அத்துணூண்டு தான் இருந்துச்சு, அது எப்படிங்க? சரி ஊற்று தான் பார்ப்போம். டேய் என்னடா எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்குது. எம்மா டேய் ஏங்க இதுக்கு மேலே இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பூல்லே அப்படியே ஃபுல்லாக லிக்விட் நைட்ரஜனாக மாற்றிட்டோம். இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். அம்மா டேய் இடமே ஐஸ் மாதிரி இருக்குங்க. சரி பார்ப்போம் இன்னும் நம்ம அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு. என்னம்மா சொல்ல போகிறேன் இதுக்கு மேலே என்னம்மா? சரி அம்மா இப்போ செக் பண்ணுங்கம்மா. நோ அப்படிங்கிறாங்க. ப்ளீஸுங்கிறோம். சரிம்மா தம்பி உனக்காக செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு -320 போயிடுச்சுடா. உனக்கு இன்னும் ஃபீவர் ஆனால் இருக்குது, நீ போய் தூங்கு அப்படிங்கிறாங்க. ஏம்மா உனக்கு பொறுக்குமாவா? சரி தூங்கணுமா இல்லை என்ன பண்ணலான்னு தெரில. வெளியே இருக்குது, அதில் போய் எதாவது கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. சரி ஜெயண்ட் ஃபேன்ஸ் டு ஸ்டே சில்லி.
ஓகே ஸ்டே சில்லி ஹாய் அப்படின்னு சொல்கிறான். இவன் யாருனாவன்? ஓகே வாட் யூ வாண்ட் இட் கோல்டு, ஹவு மச் காஸ்ட், ப்ராபபிலி $1 million யூ அஃபோர்ட் தட் ரைட் ஷுவர் அப்படிங்கிறான். அட பாவி டேய். ஓகே ஏதோ கோல்டு, அதாவது இந்த பெரிய ஃபேனை கொண்டு வந்து அப்படியே நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சு நம்ம வீட்டே கூலாக்குறாங்களா டேய். ஓகே இது மில்லியன் கணக்கில் நம்மகிட்ட பிடிக்கிட்டா சின்ன பையன் தெரில சொல்லாமல். சரி ரைட்டு டேய் பொறுக்குமாடா அவனுக்கு. யோ சரி ஓகே போயிட்டு நம்ம வந்து இப்போ ஃபேனை ஆன் பண்ணுமா என்னன்னு தெரிலங்க. எங்கேயா ஃபேன் இருக்குது? வாவ் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபேன் பாருங்கள். ஓகே இது ஆனில் தான் இருக்கா என்னன்னு தெரில. இப்போ நம்ம அம்மாட்ட ஆமாங்க ஆனில் தான் இருக்குது. ஓகே இப்போ அம்மாவிட்ட பேசுவோமா? இப்போ என்னம்மா சொல்ல வர, இவ்வளோ பெரிய ஃபேனே வாங்கி போட்டேன் சொத்தே விற்று. சரி இப்போயா உனக்கு கோல்டு ஃபீல் ஆகுதா அப்படிங்கிறோம். ஓகே டெம்பரேச்சர் செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்குறாங்க. செக் பண்ணால் -120 யூ ஹேவ் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நீ வீட்டில் தாண்டா இருக்கணும், நீ ஸ்கூலுக்கு போகக்கூடாதாங்க. அம்மா என்னம்மா அவனுக்கு என்னம்மா நினச்சிட்டு இருக்க? சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, எங்கடா கடவுள் இருக்காரு, நான் எங்கடா வேணும். சரி போய் வேண்டுவான், எங்கே வேண்டணும்னு தெரிலங்க. பேட்டும் ப்ரே. ஓகே இந்த இடத்துல ப்ரே பண்ணுறோம். கடவுளே எனக்கு இன்னும் கோல்டு வேணும், எங்கள் அம்மா என்னை ஸ்கூலுக்கே விட மாட்டாங்க, ஏதாவது பண்ணு கடவுளே. ஓகே ஐ டோன்ட் நோ, எனக்கு எப்படி கடவுள் வைப்பான்னு தெரியாது, ஆனால் நீ எனக்கு எப்படியாவது சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி நிறைய கோல்டு வேணும் கெஞ்சி கேட்குறவங்க. கடவுள் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஏமா பாருங்கள் ஏரியாவே அப்படி பார்த்துருக்கேன்ல ஐஸாக பனி பொழிஞ்சிருக்குங்க. ஸோ ஓகே இப்போ அம்மா பாருமா ஒரு இடமே பனியாக இருக்குது ஒரு நாள், இப்போயாவது பாருமா அப்படின்னு சொல்கிறோம். யா ஓகேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா -220. யாமாண்டா உனக்கு ஃபீவர் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீட் மோர் கோல்டு கற்றுறோம். சும்மா தான்டா சொன்னேன், பொய் தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து பிளாங்கெட்டை போட சொல்கிறாங்க. டேய் என்னடா அநியாயம் பண்ணுறீங்க, ஏடா பிளாங்கெட் எப்படிடா போட முடியும்? சரி பிளாங்கெட்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரிலங்க. ஐ திங்க் இந்த பீரோவில் இருக்குமா குத்தே பிளாங்கெட். இந்த பிளாங்கெட்டுக்கு நான் எங்கடா போகிறது? ஏன்னா சன்னையே மூட பார்க்குறவங்க நம்ம வந்து அநியாயம் இல்லை. சரி பிளாங்கெட் எதாவது வெளியே இருக்கான்னு பார்ப்போம். பிளாங்கெட்டு த்ரோ பிளாங்கெட். ஓகே இங்கேருந்து அங்கே தோ பண்ணுறோம். டேய் சரி தோ பண்ணுவோம். தூக்கி போட்டு சன்னையே மூட பார்க்குறோம். ஃபாஸ்டர். ஓகே மூடலையே. ஓகே மூடி அங்கே பாருங்கள். டேய் சன்னையே மூட பார்க்குறியடா, என்னடா பொசிங்கிறாது அது அந்த இது. சரி மூடிட்டோங்க சன்னையை எடுத்துலேருந்து. இதெல்லாம் உங்களுக்கே அடங்குமாடா, சன்னே இனிமேட்டு வராது, இருட்டாக இருக்க பாருங்கள். ஸோ ஓகே இப்போ போய் அம்மாட்ட கேட்போம்மா, இதுக்கு மேலேயாவது ஒத்துக்கோம்மா, ஸ்கூலுக்கு போகிறேம்மா, ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுருப்பாங்க, இந்த இது நடக்குது கூத்து நடக்குது வெதரில். இவ்வளோ மைனஸ் எப்படா பண்ணேன், இவ்வளோ இது இருக்குது, ஸ்கூலுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஏஸ் அவன் வந்து ஜெயிச்சிட்டான்னு நினைக்கிறேன். கோ டு ஸ்கூல். இப்போ ஸ்கூலுக்கு போகிறது தான் நம்ம கடைசி வேலை. வேன் வந்துருச்சு. ஓகேங்க இப்போ வந்து ஜாலியாக போவோம். நம்ம இவ்வளோ போராடினது இதுக்கு தான். ஓகே இப்போ வந்து ஏறுவோம். அண்ணே கோ டு ஸ்கூல், ஸ்கூலுக்கு போகிறேன். பஸ் கண்டக்டர் அண்ணே இவ்வளோ போராடி நான் தான் ஸ்கூலை வர வச்சுருக்கேன். ஓகே இப்போ என்ன ஆகுது, என்னது அடா பாவிடே. அங்கே பாருங்கள் நம்ம சன்னை மூணுனால எர்த்தே இதாகிடுச்சிங்க. ஸோ அதனால் போயிடுச்சு, எர்த்தே ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. அடா பாவி, இது ஹாப்பி எண்டிங்காக இருக்கும் பார்த்தா சேட் எண்டிங்க. ஓகே இதோட இந்த கேம் பிளே முடிஞ்சிச்சு. ஸோ வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய் கைஸ், பை மறக்காமல் லைக் பண்ணி போயிருங்க.